அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு விதித்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி உரிமையியல் நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். இந்நிலையில் தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என சூரியமூர்த்தி தாக்கல் செய்த கேவியட் மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரரான சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினர் அல்ல எனவும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை எனவும் வாதிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சூரியமூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் கேவியட் மனு தாக்கல் செய்ததை மறைத்து எடப்பாடி பழனிசாமி தடை உத்தரவு பெற்றதாக வாதிட்டார். இதனை கேட்டறிந்த நீதிபதி உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் ஏற்கனவே பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவையும் வாபஸ் பெறுவதாக கூறி விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டை சிபிஐ விசாரிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழலை விசாரிப்பதில் என்ன பிரச்சனை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மதுரை சொத்து வரி முறைகேட்டை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீரா கதிரவன் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் மதுரையில் 10 ஆண்டு சொத்து வரி விதிப்பை மறு ஆய்வு செய்ய உதவி ஆணையர் மேற்பார்வையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கடந்த 10 ஆண்டுகளாக மாநகராட்சியில் நடைபெற்ற சொத்து வரி நிர்ணயத்தை விசாரிப்பதாக அரசு தரப்பில் கூறுவது விசாரணையை இழுத்தடிக்கும் நோக்கம் என வாதிட்டார். அதற்கு நீதிபதிகள் முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரித்தால் தங்களுக்கு என்ன பிரச்சனை என அதிமுக வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் முறைகேடு எந்த ஆண்டில் நடைபெற்றாலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் தேவைப்படும் பட்சத்தில் புதிதாக வழக்கு பதிவு செய்யலாம் என கூறினர். தொடர்ந்து சொத்து வரி மறு ஆய்வு தொடர்பான செயல் திட்டத்தை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணனும், ஸ்டூடண்ட்ஸ் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.